சிவமகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பாவிகள் பெரும் தண்டனைகள். சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு கூறிய வகையை பின்னும் சொல்கிறேன் கேளுங்கள் என்றார். நற்செயல்கள் செய்த புண்ணியவான்கள், தான தர்மங்கள் செய்தவர்கள் கிழக்கு வழியாக யமபுரத்தை அடைவார்கள். அவர்களுக்கு இந்த வழி மிக சமீபத்தில் இருப்பது போலவும் அழகாகவும் தோன்றும். பாவ காரியங்கள் செய்தவர்கள் தெற்கு வழியாக அழைத்து செல்லப்படுவர். அவர்களுக்கு யமலோகம் 84,000 யோஜனை தூரமாக தோன்றும். அவர்கள் வழியில் சந்திக்கும் வேதனைகளானவை ஊசி போன்ற முட்கள், கத்தி போன்ற பாறைகள், ஆழமான சேறு, கொதிக்கும் நீர், நெருப்பு மணல், இருள், கொசுக்கள், விஷப்பாம்புகள், சிங்கம், புலி மற்றும் கொடூர அரக்கர்கள் வாழும் பகுதிகள் வழியாக யமதூதர்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தி இழுத்து செல்வார்கள். யம தர்மராஜன் புண்ணியவான்களை நன்மொழிகளால் உபசரித்து அவர்களுக்குரிய போக பாக்கியங்களை அனுபவிக்க சொர்க்கலோகத்திற்கு திவ்ய விமானங்களில் அனுப்பி வைப்பார். பயங்கரமான தோற்றமுடைய யம தர்மராஜன் பிறர் பொருளை கவர்ந்தவர்களையும், பிற பெண்ணை விரும்பியவர்களையும், மக்களை துன்புறுத்திய அரசர்களையும் பார்த்து கடும் சொற்களால் கண்டிப்பார். நீங்கள் செய்த பாவங்களின் பலனை நீங்களே அனுபவியுங்கள் என்று கூறி தண்டனைகளை வழங்குவார். யமதூதர்கள் பாவிகளை பல கொடூரமான வழிகளில் சித்திரவதை செய்வார்கள். இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து இழுத்தல், நெற்றி, நாக்கு, மூக்கு, காதுகளில் கூர்மையான ஆயுதத்தால் குத்துதல், கை, கால்கள், உதடு, மூக்கு, காதுகளை அறுத்தல், பழுக்க காய்ச்சிய இரும்பு முட்களால் குத்துதல், முட்புதர்களில் தள்ளி புழுக்களுக்கு இரையாக்குதல், மரங்களில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு ஊசலாட வைத்தல். முனிவர்களே, நரகங்களில் முக்கியமாக 28 நரகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதில் 28 கோடி நரகங்கள் இருப்பதாக நூலில் கூறப்படுகிறது. முக்கியமான சில நரகங்கள் மற்றும் சித்திரவதைகள் என்று அங்கே வழங்கப்படும் சில தண்டனைகளை பற்றி கூறலானார். பொய் மற்றும் காய்ந்த வார்த்தைகள் பேசுதல், பொய் நூல்களை பழக்குபவர்கள் பொய்யான வார்த்தைகள் பேசுபவர்களின் நாவை பழுக்க காய்ச்சிய இரும்பு சலாகை மற்றும் சூட்டுக்கோலினால் குத்துவார்கள். தாய், தந்தை, குரு போன்ற பெரியோர்களை பயமுறுத்தியவர்களின் உடலின் மீது அட்டைகளை விட்டு கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி மலமூத்திர குழிகளில் தள்ளுவார்கள். விருந்தினருக்கு உணவளிக்காமல் சுயநலமாக வாழ்ந்தவர்களை வாளினால் துண்டு துண்டாக வெட்டி அசிதாலவனம் என்னும் நரகத்தில் முள் ஈட்டிகளால் குத்துவார்கள். பிறன் மனைவியை அல்லது பிற ஆண்களை விரும்பியவர்களை பழுக்க காய்ச்சிய ஈயத்தால் ஆன பதுமையை ஆசையோடு அணைத்து கொள்ளும்படி செய்து தீயிலிட்டு எரிப்பார்கள். சிவன் கோவில், பூங்காக்கள், குளங்கள், நல்லோரின் நிலங்களை அபகரித்தவர்கள் மற்றும் அங்கு அசுத்தம் செய்தவர்களை யமதூதர்கள் மிதித்தும் காய்ச்சிய எண்ணெயை ஊற்றியும் சித்திரவதை செய்வார்கள். யம தண்டனையில் இருந்து தப்பிக்கவும் ஸ்வர்க்க பதவியை அடையவும் இந்த நற்செயல்கள் வலியுறுத்தப்படுகின்றன. தினமும் காகங்கள், நாய்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு அன்னமிட்டு பலியிட வேண்டும். பசுவை பக்தி உணர்வோடு பூஜை செய்ய வேண்டும். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு தம்மால் முடிந்த உணவையும் உபசரிப்பையும் வழங்க வேண்டும். சிவபெருமானையும் தேவர்களையும் பித்ருக்களையும் முறைப்படி ஆராதித்து வழிபட வேண்டும். பாவ புண்ணிய பலன்கள் செயல்படும் முறையானது, அதிக பாவமும் சிறிது புண்ணியமும் செய்தவர் முதலில் புண்ணிய பலனை அனுபவித்தாலும் அது அவருக்கு இன்பமாக தோன்றாது. விரைவில் அவர் தனது பெரும் பாவத்திற்கான தண்டனையை அடைவார். உண்ணா நோன்பு இருந்து மகா புண்ணியம் செய்தவர் சிறிய அளவு பாவத்திற்கான துன்பத்தை எளிதாக கடந்து பிறகு பெரும் பாகமான ஸ்வர்க்க இன்பங்களை அனுபவிப்பார். மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உரிய பலனுண்டு. பாவ செயல்களுக்கு நரகத்தில் கொடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன. எனவே பிறருக்கு தீங்கு செய்யாமல் தான தர்மங்கள் செய்து விருந்தோம்பல் மற்றும் இறை பக்தியுடன் வாழ்வதே நற்கதி அளிக்கும். இவ்வாறாக முனிவர் கூறினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.